குருமூர்த்தியினுடைய திட்டம் ஓபிஎஸ்ஐ முதலமைச்சராக்கி பிஜேபி ஆட்சி குஜராத்தை இங்கே கொண்டு வந்து விடலாம் என்பது தான் ஆர்எஸ்எஸ் கொடுத்த அசைன்மெண்ட். யாருக்கு? குருமூர்த்திக்கு. நீங்கள் கிணத்தையே மக்களுக்கு கொடுக்காத ஓபிஎஸ்ஐ வைத்து முதலமைச்சராக திட்டமிடுகிற காளி பெருங்காய டப்பா தான் அந்த குருமூர்த்தி. ஆர்எஸ்எஸும் காளி பெருங்காய டப்பா தான். ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்கள் பூரா மிகப்பெரிய பின்னடைவு. ஆர்எஸ்எஸ் இந்தியாவே ரூல் பண்ணுது, உலகம் பூரா ரூல் பண்ணுது. நேபாளம் ஒரே இந்து நாடு போயிடுச்சு, கம்யூனிஸ்ட் நாடாகி போயிடுச்சு. அப்போது இதான் அமித்ஷா வீட்டில் அமித்ஷாவும் குருமூர்த்தியும் நடந்த திட்டம். எப்படியாவது ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்க சொல்லுங்கள், சசிகலாவை சேர்த்துக்க சொல்லுங்கள், டிடிவி சேர்த்துக்க சொல்லுங்கள். என்னுடைய வேண்டுகோள். யார்? குருமூர்த்தி. எடப்பாடி குருமூர்த்தி வந்தாலும் சரி, மூர்த்தியே குருவாக வந்தாலும் சரி, நான் ஏற்றுக்க மாட்டேன். போ. ஆமாம்மா. ஏன்னா அவருக்கு பின்னாடி 1 கோடி தொண்டன் இருக்கிற அதிமுக தொண்டன். எடப்பாடி ஜெயிலுக்கு போனால் அது 2 கோடி தொண்டன் ஆயிடுவான். அதிமுகவை காப்பதற்காக ஒருத்தனை சேர்த்துக்குவான். எவ்வளோ பேர் ஆயிடுவான்? 2 கோடி பேர் ஆயிடுவான். பிஜேபி கொடிக்கமே எங்கேயும் பறக்காது. அப்போது மெதுவாக தான் மிரட்ட முடியும்.